கேமராக்காரரு அவர் என்ன கேமராவுக்கு வேலை இல்லாமல் இருக்குது. எப்படி கேமராக்கு ஆன் பண்ணால் எப்படி வேலை அந்த அளவுக்கு இருக்குது. முதல்ல இப்போ குறைச்சோட அளவுக்கு இல்லை. என்ன நிர்வாகம் எப்படி இருக்கு சொல்லு. ஏங்க லஞ்சம் வாங்குற அந்த திமுக ஆட்சியில் அண்ணா திமுகவில் குறை சொல்கிற அளவுக்கு நிர்வாகம் இப்போ இல்லை. இருந்தால் தானே அவருக்கு வேலை இருக்கான். நல்லா இருக்கு இல்லை ஏதோ சுமாராக இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட சுமாராக இருக்குது. யாரும் பணம்னு கேட்கறதில்ல. எங்கள் ஊரில் 3 இடத்துல எங்கள் ஊரில் 3 இடத்துல 4 இடத்துல பிடிப்பாங்க சார். ஒரு மிஷினை வச்சு கோயில் ஆட்டை போட்டாங்க, உடனே கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. ஆட்டை போட்டது வேற ஆளு, உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏங்க சர்ச் பண்ணுங்க. ஓட்டது நீங்க ஐயா, யாரே கதை விடுற? இல்லை நீ ஆதாரத்தை காட்டு, வாயில சொல்லாத ஆதாரத்தை காட்டு. போட்டு நீயே போட்டுவிட்டு அவரு போட சொன்னாரு, அடுத்தவளை காமிக்கிறேன் நான் விடுவேனா? ஏங்க காட்டுங்க. எங்காவது போட்டாங்க குடிச்சுதான் என்கொயரி நடந்துட்டு இருக்குது. ஆமா என்கொயரி நடந்துட்டு இருக்குது. அதுக்குள்ள உனக்கு எப்படி தெரியும்? அவரு தானே அவரு தான் சொல்லிட்டாரு. அவர் சொல்லுவாரு. தெரியாம கையெழுத்து போட்டு சொல்லிட்டாரு. யாரு? அவர் ரமேஷ் தான். எனக்கு தெரியாதுன்றாப்லையே. என்ன தவறு நடந்திருக்குன்னு தெரியும் அவனுக்கு தெரியாமல தான் நடந்துச்சு. எது போன வருஷம் நடந்துச்சு. ஏங்க நடந்திருக்குதுங்க. ஆக்ஷன் எடுத்துருக்குமா இல்லையாங்க? ஏன் ஆக்ஷன் எடுக்க? அதுக்கு முதல்ல எடுக்கணும். நடக்காம முதல்ல எப்படி எடுப்பேன்? நடந்த முறை கொலை பண்றதுக்கு முன்னாடி போய் எடுப்பாரு ஆக்ஷன். கொலகாரரை கூப்பிட்டு கொலை பண்ணக்கூடாது சொல்லியிருந்தா பரவாயில்ல. மக்கள்கிட்ட சொல்லி கொலை பண்ணக்கூடாது. ஆனா கொலகாரன் சொல்லி சொல்லிட்டியே, போய் கொன்று. எங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையா அதை சொல்லுங்க. எங்க சுப்பிரமணியம் சும்மா அதெல்லாம் சும்மா பேசாத. தாவேகா கட்சியில ரிஜிஸ்டர் பண்ணிருக்கான்னு சொல்லி பத்திரம் அவன் பேர்ல இருக்கா காட்டுப்பேன். சும்மா பேசக்கூடாது. அந்த ரமேஷ் தான் இன்சார்ஜ். ஆட நீ அது இன்சார்ஜ். அவர் தான் மந்திரி. அவர் தான் பொறுப்பு. அவர் தான் இந்த வேலை டெக்னிக்கல் வேலை பண்ணுவாங்க. அதனால அவர் எடுத்துட்டாரா? அவர் தான் இந்த ஐடியா பண்ணி கொடுத்தது. இருந்தா அவர் சர்ச்சை பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் அந்த ஆளை மாற்றுறது யார் மாற்றினது? ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் எந்த ரிஜிஸ்டர் மாற்றி வேற ரிஜிஸ்டர் உடனே இது பண்ணுறா. அவர் நடக்காம இருக்குமாங்க? இருக்க அப்புறம் யோக்கியமாக யோக்கியம் தான் சொல்றேன். நீங்க உங்க ஆளு தனக்கு யோக்கியம்ல ஓட்டு போடல திமுகவில். அதை பத்தி பேசப்படாது. இங்க பாருங்க, கரூர்ல 34,000 ஏக்கரை 0 பாயிண்ட்னு சொல்லி நிலத்தை அடிச்சு வச்சிருந்தேன். எல்லாம் எடுத்தாச்சு. இப்ப இன்னும் நேத்து எடியாடா நீ போன வருஷம் எடுத்து உட்கார்க்க. நேத்தியே போட்டு தலையிட்டு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. நடவடிக்கை முன்னால நீ என்ன பண்ணிட்டு உட்கார்ந்த? முன்னாடி யாராலையும் எடுக்க முடியாதுங்க. நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க சொல்லுங்க. போன ஆட்சியில முன்னாடி எவ்வளவு எடுத்திருக்கீங்க? நீ நான் கொஞ்சமா தின்னு அதிகமா அப்ப அடுத்த கணக்கு. நான் என்ன சொல்றேன், எந்த தவறு நடக்காம ஆண்டவனாலே முடியாது. நடவடிக்கை எடுக்கிறோமா எடுக்கலன்னு சொல்லு. இப்ப தற்கொலை நிர்வாகம் பண்றது தெளிவா தெரியும். அதெல்லாம் ஒண்ணு தற்கொலை எவனுமே சொல்லல. இது வரல. அதெல்லாம் அருமையான நிர்வாகம் நடந்துருக்கு. சம்பந்தப்பட்டவங்க அப்பவே சஸ்பெண்ட் ஆகுறாங்க. தப்பு நடக்குதுதான். நடவடிக்கை எடுக்கிறோமா அதை பாருங்க. நடக்க சொன்னது நீங்க எங்க இருக்குங்க. கலைக்கு வேலையை கொடுத்தாங்க. அப்ப கொலை பண்ணிட்டு போனவனே கலைக்கு வேலையை கொடுத்தாங்க. அப்பவும் தான் நடவடிக்கை எடுத்தாங்க. என்ன அவ்வளவு மோசம்? இவ்வளவு நாள் மெட்ராஸில் பொம்பளை புள்ள காலேஜில் கற்பழிச்சதை மந்திரியும் சப்போர்ட். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரே சம்மந்தப்பட்டவர் தான், வேறு யாரும் இல்லை. நாங்கள் இன்ன வரையும் யார் அந்த சாருங்கிறது தெரியல. அது எடுத்திருந்தீங்கன்னா பரவாயில்ல. இப்போ ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. அந்த சாரை கண்டுபிடிக்க போகிறாங்க. கண்டுபிடிக்க போகிறாங்க. யாரும் பயப்பட வேண்டியதில்லை. பழைய எங்கெங்க தவறு நடந்த அந்த ரோடு போடாமல் கரூரில் அவன் ஏவா வேலை 3.5 கோடி ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க. நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் எடுப்பாங்க. 3.5 கோடி ரூபாய்க்கு ரோடு போட்டேன்னு சொல்லி போடல. தெரியுமா? பணம் எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு யார் ஓட்டு போட்டாங்க லிஸ்ட் அதவே எடுக்கிறாங்க. இப்போ யார் விஜய்க்கு ஓட்டு போட்ட லிஸ்ட்ல முதல்ல எடுக்கிறாங்க. உனக்கு எவன்டா ஓட்டு போட்டது அப்படி கேட்கறாங்க. உனக்கு யாரை கொண்டு போட்டு உட்கார வச்சது? ஏங்க உனக்கு போடுறியா அதே எடுக்க சொல்லி யார் போடல. ஏங்க செஞ்சது பூரா பிராடு பேசி போட்டு அந்த அரிசி வாங்கின பருப்புல 16,000 கோடி ரேஷன் அரிசி பருப்புல ஊழல். 16,000 கோடி ரேஷன் பருப்புல. தெரியும் உள்ள யாரு போறது. எல்லாம் உள்ள யாரு போறதுன்னு அடுத்த ஏங்க தலைமை யாரா இருந்தாலும் தவறு. அதாங்க ஜெயிக்க வச்சு உன்னை தோக்கடிச்சாங்க. இவரை ஜெயிக்க வச்சு யாரு நீ எத்தனை சீட்டு நானும் சீட்டு என்னையும் ஜெயிச்சிருக்காங்க. உன்னையும் எங்க ஜெயிக்க வச்சிருக்கேன். ஏன் போய் ஸ்டாலின் போய் உள்ள உட்கார வேண்டியதானே? ஸ்டாலின் ஒரு ஆள் தோத்துட்டா மற்ற மோசமான ஆட்சி நடத்தாது. விஜய் பாஸ்கர்லாம் எந்த வந்து ஜெயிச்சாரு? ஏது அவனையா நீ பேசுற? நீ தோத்து போடுங்க. உன்னை பத்தி நீ பேச விஜய் பாஸ்கர் நான் பேசக்கூடாதா? ஸ்டாலின் தோத்ததுக்கு விஜய் பாஸ்கர் ஏன் வந்தாரு? அவனை பத்தி தோத்து போனதுக்கு அவனுக்கு காரணம் தான். அவனை தோத்து போனவனை பத்தி பேசப்படாது. ஏன் அவன் தான் ஜெயிச்சிட்டானே, அவனை பத்தி ஏன் பேசுற? விஜய் பாஸ்கர் ஏன் ரிசைன் பண்ண? அது எங்க சௌரியம் இல்லாத உங்க சௌரியம் ரிசைன் பண்ணு. எம்எல்ஏ கூப்பிட்டா யோக்கியம், அடுத்த எங்க ஆசை கொடுத்து கூப்பிட்டா அயோக்கியம். இப்ப இதான் உங்க ஆட்சியா? செந்தில் பாலாஜி தலைக்கு 35 கோடி கொடுத்து
அது நியாயமாகு. அதுதான் நான் கை வைக்கேன். நீங்க யோசிக்கணும்ல, நீ காசு கொடுத்து விடாம இருக்கணும்ல. சோபாவில் எதுக்கு பணம் அப்ப அவன் பீதின்னா நீ யோக்கியம் பீதிங்க, யோக்கியமாலாம் இருக்கணும். நீ யோக்கியமா நீ யோக்கிய சோபாவில் பணம் வச்சு அனுப்புனீங்களே, அது எதுக்காக அனுப்புனீங்க? யாருக்கு தெரியாது. யோக்கிய அனுப்புற வேலையாது, தூய சக்தி அது. கீழே விழுந்து மண்ணோட்டி போச்சு, மண்ணை கழுவிக்கிறதா இருக்கு. அதை விட்டுட்டு எனக்கு மண்ணோட்டல அப்படிங்கிறதெல்லாம் நியாயம் இல்ல. இல்லைங்க, ஜனங்க பேசிக்கிட்டு இருக்க, திருடி விட்டு கீழே விழுந்துட்டு மண் ஓட்டல நீ தான் பேசிக்கிட்டு இருக்க, நாங்க பேசல. யாரு 15 நாளா செந்தில் பாலாஜி ஓட்டிட்டு அலைஞ்சாரு. இங்க இருந்து எப்படி ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் நடவடிக்கை இன்னைக்கு எடுக்கல, யாரு எடுக்க இனிமே சொல்ற கேளுங்க. ஆமா, வேற வியாபாரத்தை இதுல சம்பாதிக்க முடியாது. திமுக பாக்கலாம், வேற ஆள் இருக்காங்கல்ல, அவரு போனா வேற ஆள் இருக்காரு. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எந்த காலத்திலயும் மாற வாய்ப்பு இல்லைங்க. பொம்பளை கூட ஓட போடாது, மேல பொம்பளை கூட ஓட போடாது. ஏங்க ஒருத்தர் 2 பேர் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இனிமே வாய்ப்பு இல்லை. மோடி மாதிரி அடுத்த 3 தடவை அவர் தான் முதலமைச்சர் மேல. அதுல ஜனங்க முடிவு பண்றாங்களே, நம்ம போய் என்ன பண்றது? நாங்கள் என்ன பண்ணோம், ஊழல் பண்ணிவிட்டார், ஓடு போடாமல் போட்டோன்னு காசு எடுத்துருக்கேன், எங்களை தூக்கி உள்ள வைக்க போறீங்க பண்ணியிருக்காங்களே. இதெல்லாம் ஆட்சி ஆகாது. அதுக்கு சப்போர்ட், அதுக்கு பொண்ணர் சப்போர்ட் பேசுறாரு. கொடுப்பாங்க, நம்ம இடையில பேசப்படாது. அவரு இருக்காரு, இவர் இருக்காரு, நம்ம என்னத்த கண்ணா எல்லாம் பிடிச்சா தானே தெரியும். ஏங்க ஏங்க இல்லைங்க, பேச வேணாம யாரு சொன்னா? இல்லைங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையா? எழுத சொன்னது அவங்க, நடவடிக்கை எடுக்க சொன்னது அவங்க. நம்மளே காது குத்துற எழுதுனதுமே அவங்க தான், நடவடிக்கை எடுத்தது அப்படித்தான், நம்மளே கண்துடை பண்ற வேலையை அப்படித்தான், தூயாச்சின்னு சொல்றது அவர் தான், தீய சக்தி உள்ளால கூட வச்சு செய்யறது நீ தான். கோர்ட்டு தலையிட்டு செல்லாதுன்னு சொல்லியிருக்கு, சொல்ல தெரியுதா? நீ அவரு எழுதுனது என்ன? அதுக்கு விளக்கம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. தூயாச்சின்னா என்ன? தூய ஆட்சினாவ நடவடிக்கை போன ஆளுங்க பூரா திருட்டு லிஸ்ட்ல உள்ளவங்க பூரா உள்ள வச்சிருக்காங்க. ஏங்க வேணாம் வந்து வேலையை வேணாம்னு எனக்கு ஏங்க இந்த கட்சி விளங்காதுன்ட்டு போறாங்க, அதுக்கு போய் என்ன பண்ண சொல்றேன்? நீயே வச்சுக்கிற கட்சி விளங்காது, நீயே வச்சுக்கிற. எது கொள்ளை அடிச்சவன், நீயே வச்சுக்கிற. கொள்ளை அடிச்சவன் அவன் தான் கொள்ளை அடிச்சான், அவனை எதுக்கு நீ வச்சுக்கிற? ஏங்க வச்சுக்கிறேன், நீயே வச்சுக்கிற, நீயே வச்சுக்கிற. ஏங்க அது எங்க கொள்கை, அது கொள்கை வச்சுக்கிறது கொள்கை. எப்படி வந்து ஸ்டாலின் வந்து 35 கோடி கொடுத்து இது அத வந்து இது பொண்டாட்டி இருக்கும் பொழுது திரிசாவை செட் பண்ணதுதான் உங்களோட கொள்கையா? 2 பேரும் சம்பந்தம் கோர்ட் என்னையா சம்பந்தம் கிழிக்குது? கோர்ட் உத்தரவு போட்டுருக்காங்க, என்ன யாரு கூட வேணாலும் போலாம் சம்மதப்பட்டு. ஆமா ஆமாங்க, இதுல என்னங்க இருக்குது? கோர்ட்டே சொல்லியிருக்கு, சம்மதப்பட்டு படுத்துக்கலாம். சட்டம் அமல் பட்டாச்சா? சட்டம் அமலாயிருச்சு, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டுருக்காங்க. அமலாயிருச்சு. அப்புறம் வர்றாது, அந்த சட்டத்தை பாஸ் பண்ண சொல்லு. யார் கூட சட்டத்தை பாஸ் பண்ண சொல்லு. உங்க எங்க பாஸ் ஆயிருக்குதுங்க சுப்ரீம் கோர்ட்ல பாஸ் பண்ணாங்க, சட்டத்தை பாஸ் பண்ண சொல்லு. எங்க பண்ணியாச்சுங்க, அப்புறம் பண்ண பண்ணல இன்னும். அது உங்களுக்கு பண்ணல, அது சுப்ரீம் கோர்ட்லாம் போச்சாராங்கிறத வந்து சம்மதப்பட்டவங்க பண்ணிக்கலாம். சட்டம் ஏங்க சொல்லுங்க, அவருக்கு என்ன புரியாம பேசுங்க. பண்ணிக்கலாம், பண்ணலாம். ஏங்க கேளுங்க, ஆர்டர் கோர்ட் திராட்டம் பண்ணி அதுவும் தெரியுமா உனக்கு? கோர்ட் இல்ல, ஒரு கோர்ட் கீழ் கோர்ட்னா மேல் கோர்ட், கீழ் கோர்ட் இல்லங்க மேல் கோர்ட் இல்லங்க, 2 கோர்ட் தானே. தலையில போடாண்டாங்க, அதெல்லாம் பேசாத. நீ பேசாத. அதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறீங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீ தப்பு பண்ணா திருநான்னு சொன்னா இல்ல, அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, திருநம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்டு. 2 பேரும் சம்மதப்பட்டா அதாங்க, அது தவறா இல்லையா? தவறு இல்ல, அது சம்மதப்பட்டு தான் செஞ்சுக்கிறாங்க. இப்ப நிலம் வாங்குறாங்க, கொடுத்துக்கிறாங்க சம்மதப்பட்டு, அது தவறுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? மனைவி குடும்பத்தை விட்டுட்டு அடுத்த பொண்டாட்டியோட ஏத்துக்கிட்டா சட்டம் சொல்லுதா? அதனால ஒண்ணும் இல்ல, சம்மதப்பட்டா செஞ்சுக்கலாம். கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ண டிவோர்ஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம், அது கல்யாணம் பண்றது.
இல்லை டைவர்ஸ் பண்ணாதே போடி அப்புறம் டைவர்ஸ் பண்ணா என்ன பண்ணாங்கன்னா என்ன கல்யாணத்தை பண்ண வேண்டியதானே சேர்த்துக்கலாம் போது அது அடிபட்டு போச்சு. சேர்த்துக்கலாம் இப்ப தேவையில்லை. எதுக்கு கல்யாணம்? இல்லைங்க எதுக்கு செலவு பண்ணிட்டு கல்யாணம்? அதான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் எதுக்கு கல்யாணம்? நம்பர் அயோக்கியமான ஆளை நீங்க வந்து நம்பர் ஒண்ணுங்கிறேன். நம்பர் ஒன்றுன்னே சொல்லி ஒன்னா நம்பர் அயோக்கியத்தனம். ஓட்டு போட்டுருக்காங்களேங்க என்னங்க அதுக்காக ஓட்டு போட்டா அயோக்கிய நல்லவன் ஆயிடுவானா? முதலமைச்சர் உட்காரலாம் அது. அப்ப மாற முடியும். 10 பேர் சேர்ந்து ஒரு திருடனை நல்லவனா திருடன்னு அர்த்தமா? 10 பேர் சேர்ந்து ஒரு திருடனை போய் திருடாங்க திருடன் தான் சொல்லுவாங்க. திருடு சேர்ந்து ஆ. ஒருத்தனை எப்படி உனக்கு நல்லவன் சொன்னாக்கா இல்லைங்க திருடலையா? இல்லை நான் என்ன சொல்கிறேன் இப்போ நம்ம ஒருத்தன் திருடன் பஞ்சாயத்து போர்டில் நம்ம சீட்டு கட்டுறான் தலைவருக்கு திருடனுக்கு ஓட்டு போடுவானா ஊருக்குள்ளே நம்ம திருடன் நான் சீட்டு கட்டுறேன் எனக்கு ஓட்டு போடுவானா அந்த திருட குரூப்ல போட்டு வச்சுவீங்களா? அப்ப நம்ம ஜாதி நான் அதிகாரி உட்கார்ந்து திரும்ப சொல்லுவீங்களா? கூட இருக்கேன் அவன் போடுவான்ல? கொண்டுருவேன் வெட்டிடுவேன்னா போட்டுறாங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் பார்ப்போம்.